என்ன வர்றாங்க
கல்யாணம் பண்ண பொடரு நான் கல்யாணம் பண்ணதா விருதாச்சல வட்டம் விருதால நகர்ல விருதால நகர் நானும் உட்காந்து அடிக்க மாட்டாரு. நம்ம எப்படிலாம் பயப்படும் தெரியுமா? இன்னும் மேல கைய போட்டு என் புருஷனோட அந்த மாதிரி என் மாவன நீ அம்மா கிட்ட கும்பிடு போட்டுக்கிட்டு வரியா? ஐயா ஊடா யாரு தேவலா கும்பிடுவாங்க சொல்றேன். என்னடா அம்மா என்னன்னு சொல்லிட்டு இருக்கு சொல்லுமா ஏமா ஒரு விடுகதை என் குடும்பம் வெடிகார குடும்பம் பெரியாதுல எப்படி என் மத்தக்காரோ என் குடும்பம் வெடிகார குடும்பம் மத்தாக்கார இல்ல மத்தாளக்காரரே எங்கள மத்தக்காரன் தான். சின்ன பிள்ளையா இருந்தாலும் மேடையில உட்கார்ந்தா அவருக்கு நாம எப்படி தெரியுமா? மத்தாளக்காரரே மத்தக்காரன்
வேணவா சந்தேகம் ஆமா அவன் சொல்லி குத்தல ஓயா உனக்கு பசங்க இருக்கடா சூத்துல வச்சா ஆயில் வைக்கிறது இருக்குல்ல மத்தக்காரோ ஏய் நான் குடும்ப வெடிகார குடும்பம் ஏன்னா என் பல்லு பெருத்த நாய ஒண்ணு மணி நம்ம 2 பேரும் கூடிட்டு இருக்கிறோம். எவ்வளவு நாளா ஒழுகுது வெடிகார குடும்பம்டா. ஆமா 2016ல வச்ச வெடியில இன்னும் மோட்டோட ஓடிட்டே இருக்கா. எவ்வளவு நாளா? அதுல 10 வருஷமா 10 வருஷமா ஒண்ணு மணி நாமும் சரியா கூடிட்டு இருக்கோம். ஆமாடா. என்கிட்ட ஒரு வார்த்தை சகோதரா மோட்டு மேல ஒழுகிட்டு இருக்கடான்னு சொல்லி நின்னா நான் மேல ஏறி உக்காந்து நீ போறபடி போலாம். நான் மோட்டோல ஏறி உக்காந்து சத்த பண்ணி தர அவன் பொண்டாட்டி தான். அவன் பொண்டாட்டி நான் உக்காந்து சொரிச்சு வைப்பேன். எங்க ஒழுகுது ஓட்ட ஒழுக்கு இருக்குன்னு அப்படி பாக்குறது. வீடு மேயறாமா அவன் மேயறா என் வீட்டா ரொம்ப நாளா பாக்குறானே உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன இவரு வெடி ஆமா போடு போட்டா வெடிக்கல. ஆயோ அப்ப நான் பெரிய ஆளு வெடிக்கிறதுல நீ போடு அப்படிங்கிற இங்க பாரு பாதிக்கு பாதியானே பாதியான பல பேரை காட்டலானே நீதிக்கு தலைவனானே நிரந்தரப்பு பெண்மேன் நானே மேனியானே நான் யார்? பாதிமதி சரையானத பரமனேஸ்வரிக்க கண்டேன். அது யாரு? இது வெடியா? ஆமா 5 வெடி போட்டிருக்கான். இந்த வெடி ஏலே இதெல்லாம் ஒரு வெடியா? ஏடா பல பேத்தை காட்டலானே. என்னடா செவட மேல வந்து அப்புறம் என்ன பண்ணி வாம்பா அப்புறம் போகும்பா இல்லப்பா நான் உன்னை அப்படிலாம் சொல்லுவேனா? நீ வெடி போட்டுக்காங்க. நான் வெடியா போடுறேன். வெடிக்கார குடும்பமாச்சா? ஆமா அவங்க மத்தார தானே துரி வச்சிருக்கான். என்னத்தா சத்தியா செத்தடா ஜான நீ வேற அங்க போற ஒத்துக்க மாட்டாங்க. மூணாகற கம்யூனிட்டி வெடி யாரு சொல்லி கொடுத்த குறியும் செஞ்ச உதவியை மறக்க கூடாது. என்ன அவன் சொல்லுவா நான் சொல்லி மறக்க கூடாதுடா. போனாகற கம்யூனிட்டி நீ பெரிய பிள்ளை உன்னை பாவம் நம்ம அண்ணனுக்கு மரியாதை கொடுத்தா அவன் சொருப்பிட்டு இருக்கான்டா. பெரிய துப்பமா நன்றி கேட்டவங்க செய்த நன்றியை மறக்கிறவன் மூறாகறா அவன் செத்த பண்ணி தர சொல்றதுக்கு சொல்றேன். நீங்க யார கம்யூனிட்டி மூணு மேயறது எல்லாம் வீட்டு வேலை பாக்குறது காட்டு வேலை பாக்குறது நீ நல்லா மோட்டு வேலை செத்த யாரா வச்சா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன். ஏண்டா எனக்கு அதான் நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம். நீ போ செவனே கம்யூனிட்டி ஏய் குதிச்சா பல்ல இழுச்சா சொல்ல போற நீ என்ன சொல்ல? ஏய் அதான் பிரச்சனை. குதிச்சா பல்ல இழுச்சா சொல்ல போறிய? ஏய் சொல்ல புடி சொல்லாதடா. கேட்டா கையில போட்டு கையில ஏய் செங்கமல அந்த பல்ல இழுச்சாங்கதோட நீ நிறுத்திக்கணும். சொல்ல புடி பல்ல இழுச்சாங்கதோட நிறுத்திக்கணும். அவனா இழுச்சு வச்சிட்டு ஒரு வெடியா வெடி நீ போற நீ அப்புறம் ஆன்சர் சொல்ற. இன்னொரு வெடிக்கா பொட்டிய தொந்தா கிருஷ்ணா போறதா மல்லக்க பரியோன சொல்ல. பொட்டிய திறந்தா பொட்டிய திறந்தா ஏண்டா கொலகாரா ஆறு அடிக்க வந்தா அவன் பாட்டு காக்க வந்தான். அப்பா கிட்ட அவனை போய் எடை போட்டு நடிக்கிற. ஆறு அடிச்சா நீ எப்ப பார்த்தா? இப்பதான் கையில சாட்டை இருக்கு பாரு. சாத்தா இருந்தா நீ தாச்சே இலை பசமரத்துல கல்லு குடிச்சாலும் பாலை குடிச்சாலும் அது கல்லு குடிக்கிறதா நினைப்பாங்க. இப்ப சாட்டர் இருக்கிறதால நீ அடிச்சுன்னு சொல்லுது கம்யூனிட்டி. அந்த அம்மாட்டி அடிக்கிற வந்தவங்க இங்க பாரு. அப்படி இல்லடா அப்படியே இங்க பாரு. பொட்டி இது பொட்டி. பொட்டிய திறந்தா அப்படியே கிருஷ்ணன் பிறந்தான். மல்லாட்ட பேரு அந்த மல்லாட்ட பேரு சொல்லார இலை அந்த கைதுக்கு பிறந்த கைது தானே பிறக்கா சொல்றது தெரியுதா? பொட்டிய திறந்தா கிருஷ்ணன் பிறந்தான். மல்லாட்ட பேரு சொல்லக்கூடாது. அது அம்மா தான் சொல்லுவான். சொல்றது கேட்டுதானா? அங்க வந்தாங்க நீங்க சரியாதான் பேசுவீங்க. பொட்டிய திறந்தா கிருஷ்ணன் பிறந்தான். மல்லாட்ட பேரு அது நீ என்ன சொல்ற? நீங்க சொல்றதா ரைட். இன்னொரு நாள் சொல்லி காட்டுங்க. ஏ அப்படி இல்லடா மல்லாட்ட பேரு சொல்ல கூடாதா? பொட்டிய திறந்தா கிருஷ்ணன் பிறந்தான். மல்லாட்ட பேரு ஏய் அவர் சொல்றது யூகமா ஊன்னு மட்டும் கேளு. எது வாய் திறந்து பேசாத. சொல்லுங்க. நீ கட்டளை பேசுறீங்க. பொட்டிய திறந்தா கிருஷ்ணன் பிறந்தான். மல்லாட்ட பேரு அதான் நீ சொல்ற மல்லாட்ட பேரு. சொல்றது சொல்லக்கூடாது. இவட இன்னொரு வெடி இருக்கா சொல்றாங்க. அணில் ஏற மரம் என்ன மரம்? சிவகுச்சி சொல்லலாம். அணில் ஏறாத மரம் என்ன மரம்? சிவகுச்சி அப்படியே சப்புன்னு விட்டுணும். ஆறு பதில் சொல்லக்கூடாது. அணில் ஏறாத மரம் என்ன மரம் அப்படின்னு கேட்கணும்.
சொன்னீங்க அடியில யாராத மரம் என்ன மரம்? சிவாமுச்சி நீ போடா போ. போட்டா இருக்க வேணாம். உனக்கு ஏதோ சுயநிலையத்துக்கு வெடி தெரியுமா? வெடி தெரியும். இங்க பாரு, எங்க அப்பா எங்க அம்மாள்த பார்த்தா, எங்க அக்கால பார்த்தா, ஐயோ அபச்சாரம்டா. என் தங்கச்சித பார்த்தா, என் பொண்டாட்டி தான பாக்கல. பாக்கல அந்தி மாலை அதனால பாக்கல, கண்ணு தெரியாது போயிடும். வெடி இது அம்மால பார்த்தா, அக்கால பார்த்தா, தங்கச்சிய பார்த்தா, பொண்டாட்டிய பார்த்தா பாக்கல. இது வெடிப்புடுங்க. இது என்ன புறம்போக்கு நீ இருக்கா? நீ பொம்பளை பிள்ளை. போகட்டும். எனக்கு தெரியல. ஆமா. நான் போட்ட வெடிக்கிறது உனக்கு தெரியல. ஆமா. நீ போட்டது எனக்கு தெரியல. தெரியல. நான் போட்ட வெடியே நான் வெடிப்பேனா? நீ போட்ட வெடிய மட்டக்காரோ, அம்மா போட்ட வெடி எனக்கு தெரியல. நான் போட்ட வெடி அம்மாவுக்கு தெரியல. நான் போட்ட வெடியே நானே வெடிப்பேனா? அம்மா போட்ட வெடியா அம்மா அப்படியே இது அவங்க தொடர இடம். ஐயோ, இது அவன் வீட்டுக்காரி தொடர இடம் தான். போகட்டும். நீ வா வெடிய போடு. என்னது என்ன தெரியுமா? வெடி பாதிக்கு பாதியான பல பேரை காட்டலானே, தலைவன் நானே, இறந்தப்புறம் பொண்ணு நிமே நானே அப்படின்னு வெடி என்ன தெரியுமா? என்னமா? அதுதான் ஒரு கையில எத்தனை விரல் இருக்கு? 5 வர. இதுக்கு உள்ள போட்டி வந்தது. இந்த 5 விரலுக்குள்ள ஒரு போட்டி. எப்படின்னா, நான் தான் பெரியவன் சொல்லி கட்டவர பேசுதான். ஆமா. எதை எடுத்தால் பாதிக்கு பாதி ஆனேன். நீங்க எல்லாம் கலக்கட்ட பிடிச்சாலும் ஒரு பக்கம் பிடிப்பேன், நான் ஒண்டி ஒரு பக்கம் பிடிப்பேன். ஒரு பக்கம் பிடிப்பேன். எதை பிடிச்சாலுமே நான் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம். ஆமா. நான் தான் பேர்வாதி ஆள். அப்படி இந்த கட்டவர பேசு. இதுல நான் தான் பெரிய ஆளு கட்டவர தான் சொல்லி. இரண்டாவது, பல பேரை காட்டலானே. ஆமா. தோபர் போறாங்க. யாரு காட்டுறா? இந்த ஆள் காட்டி விரல். ஆள் காட்டி விரல். இந்த விர காட்டுதான். ஆமா. இதை நான் தாண்டா பெரியவன், குறிப்பறிஞ்சு நான் காட்டுறல. ஆமா. அப்படி சொல்லிட்டான். மூன்றாவது, நீதிக்கு தலைவன் நான். ஆமா. அப்படின்னா 5 விரல்ல எது உயரும்? இது நடுவர. நான் எல்லாரும் போனா நானும் வருவேன். ஆமா. நான் நீதியா தாண்டா இருப்பேன். நான் தான் பெரிய ஆளு இதுல. இதான் தருமர். புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுட்டா. அப்புறம் நிரந்தர பொண்ணுமே நானே. ஆமா. அப்படின்னா ஒரு கல்யாணம் காரியம் ஏதோ நான் கேட்டேன். மத்தரகரா, கொடியாரோ, உன் வீட்ல கர்மா நடக்குன்னு வச்சுக்க, மோதிரம் போடுவா. ஒரு நல்ல காரியமே கிடையாதாடா. காரியம்டா. சரி, ஆமான்னு சொல்லிட்டு போயா. எந்த வரல போடு? கெட்ட வரல போடுன்னு சொல்லு. கெட்ட வரல இல்லையா? நான் போட்டுக்க பாருடான்னு சொல்லி. என்ன வர? இதான் மோதிர விரல். ஆமா. இதுல போட்ட மிச்சம் இருந்தா தான் எல்லா விரலையும் போடுவாங்க. பாதி மதி சடையடைஞ்ச பரமனை துதிக்க கண்டேன். நீங்க எல்லாரும் பெரிய ஆளா இருக்கலாம். ஆமா. நான் தாண்டா அந்த தெய்வத்துக்கே வணங்கக்கூடியவன் தான். முதல் விரல் கோயில கண்டு கும்பிட்டோம்னா யார் முன்ன நிக்கிறா? இந்த சிண்டு விரல். இந்த 2 விரல் தான் முன்ன நிக்குது. அதுதான் 5 வெடி கையில் தான் இருக்கு. இதான் வெடி. ஆமா. சரி வா போவா. விடுகதை சொல்றேன். எங்க அம்மா இத பார்த்த, எங்க அக்கா இத பார்த்த, என் தங்கச்சி இத பார்த்த, என் பொண்டாட்டி இத பாக்கலன்னு. அப்படின்னா என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க அப்பா செத்தாரு, எங்க அம்மா தாலி எடுத்து 2 கண்ணால பார்த்தா. பாத்தியா? 2 கண்ணாலுமே. சரி. எங்க மாமங்காரன் செத்தா. சரியா காம்பட உடனே. எங்க அக்கா தாலி எடுத்து கோடி அறுப்பு கோடி போட்டு 2 கண்ணால பார்த்தேன். அதையும் பார்த்தேன். சரி. என் மச்சான் செத்தா. யாரு? தங்கச்சி சாம்படையா? என் தங்கச்சி தாலி எடுத்து 2 கண்ணால பார்த்தேன். நான் சொன்னாலுமே ஒரு கோடி போட்டுட்டு பார்த்தேன். என் பொண்டாட்டி தாலி எடுக்கத நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. 16 நாளைக்கு முன்ன நீ போடுற. ஆமா. 16 நீ துயில கிடப்ப எப்படிடா தாலி இருக்கிறத நீ பார்க்க முடியும்? பொண்டாட்டி தாலி இருக்கிறத நான் தான் பாப்பேன். ஓடுறப்பா நீ. என் பொண்டாட்டி தாலி எடுத்து நம்ம பார்க்க முடியாது. 16 நாளுக்கு முன்னே நான் போயிடுவேன். இதான் என் வீடு. மூளை என்ன மூளையோ? என் மூளை சனி மூளை. போகட்டும். காமதேனுக்கு கற்பக விருத்தத்துக்கு முகமாக சமிடமான வந்தேனே. யாருடைய மனைவி? யாருக்கு நான் தமக்கை? என்னுடைய வேதாமம் என்ன? அப்படி எடுத்து சொல்லுமா.
தேசத்துல பிரிவான தேசமானது 56 தேசத்திலே பிரிவான தேசமானது. நான் பிறந்தது எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? கேகை நாட்டு ஆண்டு வரக்கூடிய அப்புறம் சொல்றேன். இதான் என்ன சொல்லணும்? எங்க போட்ட வரத்து தான் சொல்லணும். ஆமா, இந்த தூக்கு கயிறு போட்டவங்களுக்கு தூக்கு கயிறுடா. இது தாண்டா கட்டுப்பட்டு குடும்பம் பண்ணக்கூடிய தாலி கயிறு. 56 தேசத்துல பிரிவான தேசமானது மச்ச குந்தி விளாட தேசம்னு சொல்லக்கூடிய விளாட மன்னனுக்கு மனைவியாகத்தான் வந்தபடினால் எனக்கு சுதர்கனா தேவி என்ற சுதர்கனா தேவி புரிஞ்சுட்டமா? சுதர்கனா தேவி அப்படி இருந்தோம். எனக்கு தம்பி எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேரு? 104 பேர். அப்பா, கேகை நாட்டு ஆண்டவருடைய கீசம் முதல் உபகேசம் வர்ணிக்கும். ஆமா, 104 பேர். 104 பேர். இதுல பொறுப்பா நடக்கக்கூடியவன் அக்கா என்று அழைக்கக்கூடியவன் எனக்கு கீசகம் மட்டும்தான் பொறுப்பா. நான் ஒண்டி முதல் அர்த்த பிள்ளடா. மாலாதேவி. ஆமா, கேகை மன்னனுக்கும் மாலாதேவிக்கு பிறந்தவன் நான் முதல்ல. ஆமா, இரண்டாவது எங்க சித்தன்னைக்கு பிறந்தவங்க தான் 104 பேர். அப்பா 1 அம்மா 2 இருந்தாருன்னு என்ன வேற்றுமே நினைக்கவே மாட்டாங்க. அவ்வளவு ஒற்றுமை. நான் ஒரே பண்ண பிறந்தேன். ஆமா, அப்படி இருக்க இந்த மச்சகுந்தி விளையாட தேசை ஆமா திரிகர்த்தன் தடராஜ் என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் எனக்கு பங்காளி அவங்களை அடித்து அலங்கோலம் பண்ணி துரத்து விட்டு அந்த நாட்டவே முடிசூட்டி என் பதியாக்கி மன்னவருக்கு வச்சு கல்யாணத்தை பண்ணி நம்ம அக்கா எந்த இடரு இருக்கக்கூடாது, பங்காளிங்கிற இடரு அப்படின்னு என்ன கொண்டாந்து கல்யாணம் செய்து கொடுத்தோம். சரிதான். இன்னைக்கு என் வீட்டுக்காரர் பயப்படுவார். தம்பியை கண்டா ஏன் பயப்படுற? ஒன்னும் பண்ண மாட்டான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுக்கு தம்பி அம்மா போய் அவங்க வீட்டுக்காரு அப்படி திருமணம் செய்து ஆண்டவனுடைய அனுகிரகத்தினாலும் மன்மனுடைய அருளாலையும் மன்மதனுடைய அருளாலையும் எனக்கு 2 பிள்ளைகள். ருத்ரகுமாரா ருத்தர் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள். ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு. வீட்டுக்கு ஒண்ணு ஊருக்கு ஒண்ணு. அரசாண்டனைக்கார நான் என்ன ஊருக்கு அடப்புல பத்தி காட்டியே தெரிஞ்சா அப்புறம் நீ இப்பெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிறாங்க. மாப்பிள்ளை நம்ம வீட்லயே வச்சுக்கிறாங்க. அதனால பொண்ணை வெளியே அனுப்புற அவசியம் இல்லை. அதான் ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆமா, பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரிதான். அவள்லாம் என் தம்பிக்குன்னு வச்சிருக்கிட்டு இருக்கேன். நான் தம்பி கொடுத்தாதானே நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். எவனு கண்டா அசைவான். ஆமா கீசகன்று சொல்லிவிட்டா ஈய கூட என் நாட்டுல மோதாதரா. அப்படி இருக்க போகட்டும். ஏதோ கண்ணமா பதியாக்கி மன்னவர் அழைக்கின்றார். சரிதான். சீக்கிரம் தந்து மன்னவரை பார்க்க வேண்டும். உங்க தேவி வந்திருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வரியா மகாராஜா?